Hi everyone, Assalamu alaikum. Welcome to Shazia Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம மசாலா ஃபிஷ் கறி ரெசிபி தான் பார்க்க போறோம். இது நம்ம யூசுவலா செய்யற ஃபிஷ் கறில இருந்து ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஃபிஷ் கறியா கண்டிப்பா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபிஷ் கறி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதுக்கு நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போறேன். நான்வெஜ் பொறுத்தவரை நீங்கள் நல்லெண்ணெயில் செய்யுங்க, இல்லாட்டி கடுகெண்ணெய் மஸ்டர்ட் ஆயில் அதில் செய்யுங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ அது கூட நான் 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். ரெண்டுமே நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ மூணுமே பொரிய ஆரம்பித்தோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நம்ம செய்கிற ஃபிஷ் கறி பார்த்திங்கன்னா 1/2 kg ஃபிஷ்ஷுக்கு தான் நான் செய்கிறேன். நீங்கள் 1 kgனா அது அப்படியே டபுள், நீங்கள் குவான்டிட்டி அப்படியே டபுள் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/2 kgனால ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வெங்காயம் வதங்கணும், அப்போ தான் கறி நல்லாயிருக்கும். இல்லாட்டி வெங்காயம் வதங்கலைன்னா அந்த கடிப்படம் நல்லா இருக்காது அவ்வளோவா. அதனால் நல்லா வெங்காயத்தை வதக்குங்க. இது கூட பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு ரெண்டுமே நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி சேர்த்துக்கிறேன். நான் கட் பண்ணி சேர்க்கல, அரைச்சி சேர்த்திங்கன்னா நல்லா அந்த கறி நல்லாயிருக்கும், அதுக்காக சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் 2.5 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா இது ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இப்போ இந்த ஆட் பண்ண மசாலாலாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 3 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டோன்னே இப்போ நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணிடலாம். நான் 1/2 kg கிங்ஃபிஷ்ஷு நல்லா வாஷ் பண்ணி உப்பு தடவி வச்சுருக்கேன் மீனில். அப்போ தான் மீன்லேயும் உப்பு சேருன்றதுக்காக உப்பு தடவி வச்சுருக்கேன். இப்போ அதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கிரேவி பொறுத்தவரையும் அந்த மீனில் அந்த மசாலா நல்லா இறங்கி அந்த ஃபிஷ்ஷை நீங்கள் சாப்பிடும் போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம யூஸ்வலாக செய்கிற ஃபிஷ் கறியிலேருந்து ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஃபிஷ் கறி இது. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு 1/2 கப்புலேருந்து 1 கப்பு தண்ணி, உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஃபிஷ்ஷு நல்லா குக் ஆகிருக்கு. எண்ணெயெல்லாம் நல்லாவே பிரிஞ்சு வருது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல எனக்கு. இப்போ நம்ம பொறுமையாக மிக்ஸ் பண்ணோம். இப்போ இது கூட நம்ம 1/2 லெமன் ஜூஸ் நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக ஃபிஷ் கறியில் புளி தண்ணி சேர்ப்பாங்க. இதில் நம்ம புளி தண்ணியே சேர்க்கல. நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஃபிஷ் கறியாக இருக்கும். இது நீங்கள் ரைஸ், சப்பாத்தி, இடியப்பம் எது கூட வேணால் சூப்பராக சாப்பிட்லாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஃபிஷ் கறி ரெடி ஆயாச்சு. இது அப்படியே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு லிடை போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நான் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். அது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபிஷ் கறி பார்க்கும் போதே எப்படி இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாசியா தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸோடு நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Shazia Tamil Kitchen. Thank you for watching.